இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விறுவிறுப்பான ஒரு எலெக்ஷன் காலகட்டத்தில் இருக்கோம். தமிழ்நாட்டில் பலதரப்பட்ட கட்சிகள் வந்து எலெக்ஷனில் நாமினேஷன் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. நம்மளும் பலதரப்பட்ட கட்சிகளை வந்து அவங்களோட கொள்கை கோட்பாடுகள் அப்புறம் வந்து மற்ற சாத்தியக்கூறுகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அவங்களுக்காக ஒரு வாக்கை செலுத்த இருக்கிறோம். அந்த வாக்கு நிச்சயமாக நம்மளோட எதிர்காலத்தை மாற்றும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதனால இது ஒரு விழிப்புணர்வு வீடியோன்னு சொல்லலாம், இல்லைன்னா ஒரு புரிதலை கொண்டு வரக்கூடிய வீடியோன்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் அதாவது மிகப்பெரிய ஆளுமைகள் களத்தில் இல்லை. யாரை சொல்கிறேன் அப்படின்னா, ஜெயலலிதா அவர்களோ இல்லை கருணாநிதி அவர்களோ, இரண்டு ஆளுமைகளும் இல்லாத சூழலில் பலதரப்பட்டவர்கள் புதிதாக வருகை தந்திருக்கிறாங்க. நம்மளது அரசியல் களத்தில் வருகை தந்திருக்கிறாங்க. அதை பற்றி நம்ம நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, மக்களோட நிலைப்பாடு, வெகுஜன மக்களோட நிலைப்பாடு இப்போ என்னவா இருக்குது அப்படின்னா, யாராச்சும் புதுசாக நமக்கு என்ன ஏதாவது செஞ்சிட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு சூழல் தான் இருக்குது. அவங்க எண்ணத்தில் அதுதான் முதல்ல வருது. அதாவது கரிஷ்மேட்டிக் லீடர்ஸை தேடுறாங்களே தவிர, ஒரு சித்தாந்தம் உடையவர்கள், ஒரு கொள்கை கோட்பாடுகள் உடையவர்களை பின்பற்றணுங்கிற ஒரு நிலைப்பாடு இப்பொழுது இருக்கக்கூடிய சமுதாயத்தில் பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா, முன்னாடி காலத்தில் அதாவது 70கள் 80கள்லாம் ஐடியாலஜி பேஸ்டாக தான் ஒரு கட்சியை பார்ப்பாங்க. அதாவது கம்யூனிச கொள்கையுடைய கட்சி, இது திராவிட கொள்கையுடைய கட்சி, இது தமிழ் தேசிய கொள்கையுடைய கட்சி, இந்த இயக்கம் இதற்காக போராடுது, இந்த இயக்கத்துக்கு இந்த சித்தாந்தம் இருக்கு, இந்த காலகட்டத்தில் இது தேவை அப்படின்னு நினைச்சாங்க. ஒரு காலகட்டத்தில் கம்யூனிச கொள்கை கோல் வச்சு இருந்துச்சு. அந்த காலத்தில் எல்லாரும் கம்யூனிசம் நல்ல கொள்கை, உண்மையாக நல்ல கொள்கையாக தான் இருந்துச்சு. அதுக்காக இந்த காலகட்டத்தில் எல்லாரும் கம்யூனிச கொள்கையை கடைபிடிக்கிறாங்களா? அதுக்கான முக்கியத்துவம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வருது. ஆனால் அது என்றைக்குமே அழியாது. அந்த சித்தாந்தம் கோட்பாடுகள் அப்படியே தான் இருக்கும். இன்றைய காலகட்டத்துக்கு எந்த கொள்கை தேவை? நமக்கு திராவிட கொள்கைகள் தேவையா, இல்லை தமிழ் தேசிய கொள்கைகள் தேவையா என்பது தான் மக்கள் என்ன பண்ணணும், முடிவு எடுக்கணும். ஆனால் இப்போ இருக்க கல சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னா, நடிகர் விஜயின் பொலிட்டிக்கல் என்ட்ரி அதனால ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. அதை ஏன் நம்ம இப்போ விவாதிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னா, மக்களோட அறியாமையும் புரியாமையும் தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, அவரோட கட்சி ஆரம்பத்தை நம்ம பார்த்தோம்னாலே அதுவே ஒரு துரோகத்தில் தான் ஆரம்பிச்சிருக்கு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, என்னோட நினைவு சரியாக இருந்தால் நான் கண்ட தரவுகளின்படி திரு சீமான் அவர்களை நேரடியாக சந்தித்து பல உரையாடலுக்கு பிறகு தான் இந்த கட்சியை அவர் ஸ்டார்ட் பண்ணாருன்னு எனக்கு தோணுது. அப்பயே அவர்கள் இருவரும் ஒன்றாக பயணிக்கக்கூடிய சூழல் இருந்தும் ஒரு நம்பிக்கை அளித்து விட்டு இப்போ தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காருங்கும் போது, இந்த கட்சி ஆரம்பமே ஒரு துரோகத்தில் தான் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு தோணுது. அப்புறம் இரண்டாவது காரியம், அவருக்கு முன்வைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஊழலற்ற ஆட்சியை தருவேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஊழலற்ற ஆட்சின்னு அவர் சொல்லும் பொழுது எனக்கு நகைப்புக்குரியதாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, ஊழலை இல்லாத ஒரு ஆட்சியை கொண்டு வரணும்னா, ஒன்று இவரு ஊழல் பண்ணாமல் இருக்கணும், இல்லைன்னா இவர் சுற்றி இருக்கிறவங்க ஊழல் பண்ணாமல் இருக்கணும். இவர் இடத்துல ரெண்டுமே இல்லை. இவர் வரி ஏய்ப்புக்காக 1.5 கோடி அரசாங்கத்தால் அபராதம் விதிக்கப்பட்ட நிலையில இவர் எப்படி ஊழலை பற்றி பேச முடியும்? அதுவும் ஆரம்ப காலகட்டத்திலேயே, இன்னும் அரசியலுக்குள்ள முழுவதாக வரலை, இப்போதான் காலடி எடுத்து வச்சிருக்காரு. அப்பயே இந்த மாதிரி சூழ்நிலை நிலவுது. சரி, இவர்கிட்ட தான் அந்த உண்மைத்தன்மை இல்லை, இவர் சுற்றி இருக்கவங்களாவது உண்மைத்தன்மை இருக்கும்னு பார்த்தா, எந்த கட்சிகளுக்கு, திராவிட கட்சிகளுக்கு எதிரான கோட்பாடுகளை இவர் கையெடுக்கிறாரோ அதே திராவிட கட்சிகள்லேருந்து செங்கோட்டையன் அவர்கள் உள்ள வச்சிருக்கிறாரு. அது எப்படின்னு சொல்ல தெரியல. சரி, ஓகே, இதுதான் செட் ஆகலை அப்படின்னு பார்த்தா, உங்கள் கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தா, மாற்று கொள்கை ஏதாவது கொண்டு வருவாருன்னு பார்த்தா, இப்போ இருக்கிற கொள்கை எல்லா கட்சியில இருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து பிச்சு போட்டுட்டாரு உள்ள. திடீர்னு பார்த்தா
திமுக தான் என்னோட எதிரி, திமுக தீய சக்தின்றாரு. பார்த்தா பெரியார தன்னோட கொள்கையாளராக வச்சிருக்கிறாரு. ஆனால் அந்த பெரியார கொள்கையாளராக வச்சுக்கிட்டு எலெக்ஷன் கேம்பில் என்ன பண்ணுறாரு, ராமரோட வில்ல கையில் எடுக்கிறாரு. இது அவர் கொள்கைக்கு நேர் எதிர்மறையானது. அப்போ இது ஒரு கொள்கையற்ற ஒரு கட்சியாக தான் நான் பார்க்குறேன். ஆரம்ப காலகட்டத்திலே இவ்வளோ ஒரு வேறுபாடு இருந்தால் அது எந்த விதத்துலையும் அது சரியான நேர்கோட்டில் போகாது அந்த கட்சிங்கிறது உறுதியாக என்னால் சொல்ல முடியும். இந்த ஒரு விஷயத்தினால மட்டும் அந்த கோட்பாடை நாங்கள் அவங்களுக்கு கோட்பாடு இல்லைன்னு நிராகரிக்கலை. இன்னும் பல விஷயங்கள் இருக்குது சொல்கிறதுக்கு. இப்போ பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களை கோட்பாடு தலைவராக வச்சுருக்கிறாங்க, கொள்கை தலைவராக வச்சுருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும், அது அவர் எடுத்த கொள்கையை இவங்க ஏதாவது பின்பற்றணும். அதையும் பின்பற்றலை. இதை எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா, ஆணவ கொலைகள், எத்தனை ஆணவ கொலைகளுக்கு இவர் குரல் கொடுத்துருக்கிறாரு இவர் அரசியல் வந்ததுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரல் கொடுக்க தவறிட்டார். சொல்ல போனால் ஒன்றை தவிர வேற எதுக்குமே குரல் கொடுக்கலை. அப்போ அங்கேயும் கொள்கை நீர்த்து போச்சு. சரி, இன்னும் நிறைய கொள்கை வச்சிருக்காரு வேற இதில், அதுலேயாவது உறுப்பியாக இருப்பாருன்னு பார்த்தா, தமிழக பிரச்சனைக்காவது குரல் கொடுப்பாருன்னு பார்த்தா அதுக்கும் எந்த குரலும் கொடுக்கல. எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக திருப்பரங்குன்றம் அந்த ஜோதி ஏற்றக்கூடிய நிகழ்வில் ஒரு சில தவறான ஒரு கொள்கை உடையவர்களை அதில் நிறுவ பார்த்தாங்க. அப்போ அதில் அந்த திருப்பரங்குன்றம் அந்த இஷ்யூவில் இவரோட கொள்கையை, இவரோட கோட்பாடை வச்சு இவர் என்ன நிலையில இருக்காருன்றதை மக்களுக்கு தெளிவுபடுத்த இவர் மறுத்துட்டார். அப்போ அதுலேருந்தும் தெரியுது இவருக்கு ஒரு முடிவை எடுக்கிறதுக்கான திறனும் சரியாக இருப்பதாக தெரியவில்லை. இவ்வளவு கேள்விக்குறிக்கு பிறகும் இந்த கட்சியை நான் அங்கீகரிக்க வேண்டுமா, இவரது பின்னால் செல்ல வேண்டுமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. அதனால இப்போதானே வந்திருக்கிறாங்க, ஒரு 10 வருஷம் போட்டோம், இவங்க எப்படி அரசியல் பண்றாங்க, நாட்டுக்காக நல்லது பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா. ஏன்னா இன்ன வரைக்கும் வாயை திறக்காத விஜய் திடீர்னு நாளைக்கு வாயை திறப்பாருன்னு எப்படி நாங்கள் நம்புறது? ஒரு விஷயத்துலையுமே அவர் வாயை திறக்கலை. இப்போ மக்களுக்காக திருப்பரங்குன்றத்திலையும் வாயை திறக்கலை. ஒரு சமுதாய ரீதியான மக்கள் ஒடுக்கப்படும் போது அந்த ஆணவ கொலைகளை பற்றி வாயை திறக்கலை. அப்புறம் பெரியார கொள்கையை வச்சுக்கிட்டு ராமர் வில்லு எடுக்கிறாரு. அப்போயும் சித்தாந்த அடிப்படையிலேயும் ஒன்றும் சரியில்லை. சரி, வேற எதில் தான் சரியா இருப்பாருன்னு தேடி தேடி பார்த்தா எதுலையுமே சரியான ஒரு தரவுகளை கிடைக்க மாட்டேங்குது. சரி, அவரை சார்ந்தவங்க, அவரை நம்பினவங்களுக்காவது இவர் ஏதாவது நல்லது பண்ணுவாரா அப்படின்னு பார்த்தா, ரீசெண்டாக அவரோட ஜனநாயகன் திரைப்படம் வெளியாச்சுன்னா அவர் வெளியிடலை, வேற யாரோ பிரைவேசி ஆக்ட், அதாவது அந்த படத்தை திருடி வெளியிட்டுட்டாங்க. அந்த தேட்டருக்கு வரத்துக்கு முன்னாடியே ஆன்லைனில் வெளியில் வந்துருச்சு. அட்லீஸ்ட் அதுக்கு ஏதாவது கண்டனம் தெரிவிப்பாருன்னு பார்த்தா அதுக்கும் தெரிவிக்கலை. பக்கத்து ஸ்டேட்ல இருக்க விஜய் தேவரகுண்டா தெரிவிக்கிறாரு. அப்புறம் இவரை நல்ல வெல்விஷஸாக இருக்கக்கூடிய இவங்கெல்லாம் தெரிவிக்கிறாங்க, எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. படத்துறையில் ப்ரொடியூசர் துறையில் இருக்கிறவங்க, அப்புறம் நிறைய துறைகள்லேருந்து இப்படிலாம் நடக்கக்கூடாது, இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் கண்டிக்கணும்னு சொல்லி மற்றவங்க சொல்கிறாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் இவர் எந்த கருத்தையும் பதிவு பண்ண மாதிரி தெரியல. இதுலேருந்து இவரை நம்பி தானே அந்த ப்ரொடியூசர் பல கோடி ரூபா போட்டு பணம் எடுத்தாங்க. இப்போ அவங்க நஷ்டம் போகும்போது அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் காவல்துறையினர் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு அது சொல்லணும். அதுவும் சொல்லலை. இவங்க ஒரே கோட்பாடு என்ன இருக்குன்னா, திமுகவை எதிர்க்கணும். நல்ல வேளை இதுக்கும் திமுகவை அவங்க காரணம் சொல்லலை படம் வெளியே ஆனதுக்கும். ஏன் அப்படின்னா, திமுக அரசாங்கம் வெகு விரைவில் அந்த இஷ்யூவை கையில் எடுத்து ஒரு 6 பேரை அரெஸ்ட் பண்ணி உடனே இன்வெஸ்டிகேஷன் லான்ச் பண்ணி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க. அதுவும் நல்ல திறனாக இந்த தமிழக அரசு செயல்படுதுங்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். அதனால பல ஓட்டைகள்ல தான் அந்த கட்சியே இருக்குது. அதனால இது ஒரு கட்சியாக அங்கீகரிக்கிறதாங்கிறதே ஒரு கேள்விக்குறிதான். இவர் தனக்கும் உண்மையா இல்லை, தன்னை சார்ந்தவங்களுக்கும் உண்மையா இல்லை, தன் ஓட்டு கேட்டு போற மக்களுக்கும் ஒரு உண்மையா இல்லை, தன் குடும்பத்துக்கும் உண்மையா இல்லை. பர்சனல் விஷயத்துல பொது வெளியில பேச வேணாங்கிறதுனால அதெல்லாம் நாங்கள் பர்சனல் விஷயங்களை தவிர்த்துடுறோம். ஆனால் எதுக்குமே அவர் உண்மையாக இருந்த மாதிரி தெரியல. சரி, இவர் என்ன சாதிக்க போகிறாரு அப்படின்னு கேட்டால் அதுவுக்கும் ஒரு சரியான விளக்கம் கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன் இந்த விஷயத்துக்கும் அப்படின்னா, இவர் இருந்த வரைக்கும் என்ன சாதிச்சார்? இவர் நடிகர் சங்கத்தில் ஏதாவது நல்லது பண்ணியிருக்காரா? அவர் இருந்த துறையிலே கெரியரோட உச்சத்தை விட்டுட்டு வந்தங்கிறாரு.
இவரோட கரியரோட உச்சத்தில் இருந்தப்ப அவரோட நடிகர் சங்கத்துக்கோ இல்லை அவரை சார்ந்த அந்த துறைகள், பல துறைகள் இருந்துச்சு நினைக்கிறேன். பெப்சி அந்த மாதிரி வந்து ஸ்டண்ட் யூனியன், அப்புறம் வந்து டப்பிங் யூனியன், ஏகப்பட்ட யூனியன்ஸ்லாம் இருக்குது. அவங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணியிருக்காரா? ஒன்றும் பண்ணது மாதிரிலாம் தெரியல. இத்தனை நாள் எதுவுமே பண்ணாமல் நீ இருந்த துறைக்கும் ஒன்றும் பண்ணலை, வரப்போகிற துறைக்கும் எதுவும் ஒரு பெருசாக ஒன்றும் அங்கீகாரம் கொடுக்கல. திடீர்னு வந்து நான் வந்தால் சிஎம்மாக தான் வருவேன்னா எப்படி? களத்தில் இருந்து மக்களுக்காக ஏதாவது நல்ல செய்து தான் நீங்கள் வந்து வரணும். அதனால ஒரு 10-15 வருஷம் பார்ப்போம் இவரோட வந்து விஜய் அவர்களோட செயல்பாடு எவ்வாறு இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இவருக்கு ஓட்டு அளிக்கணுமா வேண்டாமாங்கிறத மக்கள் முடிவு எடுக்கட்டும். ஆனால் இப்போ நீங்கள் வந்து ஓட்டு அளிக்க வேண்டியது எந்த கட்சிக்குன்னு நீங்கள் மக்களாகிய நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு வந்து மிகப்பெரிய போட்டியாக இருக்க போகுது யாருக்கு அப்படி என்றால் திமுக அதிமுக என்ற மிகப்பெரிய ஆளுமை கொண்ட இரு கட்சிகளுக்கு நடுவேல தான் இருக்கும். ஆனால் மூன்றாவதாக எந்த கட்சி வரும் என்பதிலும் மிகப்பெரிய ஒரு போட்டி நிலவும். அந்த மூன்றாவது வரும் கட்சி அந்த போட்டியில் இருக்கக்கூடியவர் தான் மிஸ்டர் சீமான் மற்றும் விஜய். இவங்க 2 பேர்ல யாரும் மூன்றாவது கட்சியாக தோன்ற போகிறார்கள். எப்படி வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்தார்களோ இதுக்கு முன்பதாக, அது போல இவங்க 2 பேர்ல யாராச்சும் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றது. அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. இப்போ நீங்கள் வந்து விஜய்க்கு நீங்கள் யாராச்சும் புது மக்கள் யாரும் ஓட்டு போடுறோன்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்க ஓட்டு வீணாகாம நீங்கள் நிச்சயமா சீமான் அவர்களுக்கு போடலாம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, சீமான் அவர்கள் வந்து நீங்கள் என்னதான் அவர் மேலே வந்து அலிகேஷன்ஸ் வச்சாலும் அவரை மாதிரி ஒரு பேச்சு திறமை உடையவரோ, ஒரு தைரியசாலியோ, ஒரு கொள்கையை வந்து கரெக்டாக கையாளக்கூடியவரோ, இல்லை தன்னோட சொந்த கட்சி மக்களை அறநெறியுடன் கொண்டு செல்வது சீமான் அவர்கள். அதை தவிர்க்க முடியாத உண்மை. ஒரு கட்சி மீட்டிங்லையும் பார்க்கலாம் அவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்குது, எவ்வளோ வந்து சுதந்திரமா, எவ்வளோ ஒழுக்கமா இருக்கிறாங்க அப்படின்னு. இப்போ இருக்க அந்த விஜயோட கட்சியை பார்க்கும்போது மீட்டிங்கை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் 2 பேருக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு. கோட்பாடோட வளர்ந்த பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க, கோட்பாடு அற்று வளர்ந்தவர்கள் தற்கூரி என்று பெயர் எடுக்கும் அளவுக்கு போயிருக்கு அப்படின்னா அந்த கட்சிக்கு ஒரு 10-15 வருஷம் கொடுத்து பார்ப்போம் எங்க தான் பண்றாங்க. வர வேண்டாம்னு சொல்லலை, வரட்டும். ஆனா இந்த 10-15 வருஷங்கள்ல அவங்க எப்படி வராங்கன்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். இப்போ உண்மையான களத்துக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ நீங்க ஓட்டு போடணும் அப்படின்னா நமக்கு பிடிச்சிருக்குன்னு ஓட்டு போட முடியாது. ஏன் இதுக்காக சொல்றேன் அப்படின்னா, ஒரு கட்சி, ஒரு நாடு, ஒரு நிர்வாகம் வந்துட்டா ஆளுமை தன்மை அவர்களுக்கு இருக்கா அப்படின்னு பார்க்கணும் நிர்வாகிகளுக்கு. அதுதான் மிக முக்கியமான விஷயம். அப்படி ஆளுமை தன்மை இருக்கான்னு யார் யாருக்கு பார்க்கலாம் அப்படின்னா, ஸ்டாலின் அவர்களுக்கு நிச்சயமாக ஆளுமைத்தன்மை இருக்குது. அடுத்தாப்புல டெபுட்டி சிஎம்மா இருக்கக்கூடிய உதயநிதி அவர்களுக்கும் நிச்சயமாக ஆளுமைத்தன்மை இருக்குது. இல்லை என்றால் அவர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து டெபுட்டி சிஎம் பதவிக்கு வந்திருக்கிறதுக்கு முடியாது. அடுத்த ஆளுமைத்தன்மை பார்த்தீங்க அப்படின்னா இதுல முக்கியமாக குறிக்க வேண்டிய ஒரு நபர் யாருன்னா விசிக கட்சியின் தலைவர் இந்த தொல் திருமாவளவன் அவர்கள். கருணாநிதி அவர்களுக்கு அடுத்தபடியாக கருத்தியலை மக்களிடம் கொன்று நேரடியாக சேர்க்கக்கூடியவர், ஒரு இன்டலெக்சுவல் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். கருணாநிதிக்கு அடுத்தபடியாக எங்கள் கண்களுக்கு தெரியக்கூடியவர் திருமாவளவன் அவர்கள். ஆனால் அவர் பண்ண ஒரு மிகப்பெரிய தப்பாக நாங்கள் கருதக்கூடியது என்ன அப்படின்னா, அவர் அளவுக்கு அவர் கட்சியில் உள்ளவங்க வந்து தெளிவா இருக்கிறாங்களாங்கிறது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்குது. சீமான் அவர்கள் நம்ம என்னதான் வந்து எள்ளி நகையாடினாலும் அவர்கள் கட்சியில் உள்ளவர்களை வளர்த்திருக்கிறார். அது சாட்டை துரைமுருகனாக இருக்கட்டும், இடும்பவனம் கார்த்திக்காக இருக்கட்டும், காளியம்மாளாக இருக்கட்டும், இன்னும் பலரை அவர் என்ன ஊக்குவித்து தன் கொள்கையின் அடிப்படையில், சித்தாந்தத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு வந்து தரவுகளை கொடுத்து அவர்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்து வளர்த்துட்டு இருக்கிறார். அதே மாதிரி இப்ப விசிக கட்சியில நீங்க பாத்தீங்க அப்படின்னா திருமாவளவனுக்கு அடுத்தபடியாக வேற யார் இருக்கிறார் என்பது பார்த்தால் கேள்விக்குறிதான். அந்த விசிக கட்சியில் திருமாவளவனை நீக்கிவிட்டு அந்த கட்சியை பார்த்து அந்த கட்சி ஒன்றுமில்லை. அதற்கு அடுத்தபடியாக பேச்சு திறமை உள்ளவர்களோ, அதுக்கு அடுத்த கட்டத்தில் இவரை போன்ற ஆளுமை உள்ளவர்களோ வேறு யாரும் தென்படவில்லை. அது இவர் செய்த மிகப்பெரிய தவறு என்றுதான் நான் கூறுவேன். ஏனென்றால் ஒரு அறிவு சார்ந்த விஷயமோ, ஒரு கொள்கை சார்ந்த விஷயமோ நமக்கு தெரிந்ததை பிறருக்கு கற்றுக் கொடுத்து வளர்த்தால்தான் அந்த சித்தாந்தம் அது வந்து நிலைக்கும். அந்த இடத்தில் அவரு லைட்டாக சறுக்குனது போல எங்களுக்கு ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. இருந்தாலும் இப்பொழுது வரை அவரை போன்ற ஒரு நல்ல ஒரு கொள்கை பிடிப்பாளரோ, நல்ல ஒரு பேச்சாளரோ,
தரவுகளுடன் மக்களுக்கு எளிய முறையில் விளக்கக்கூடிய ஒரு ஆளுமை தன்மையுடையவராக தான் இன்ன வரைக்கும் நாங்கள் திருமாவளவன் அவர்களை பார்க்கிறோம். அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமான நபர் வி.கே. சசிகலா அவர்கள். ஏன் வி.கே. சசிகலாவை இவ்வாறு குறிப்பிட வேண்டிய சூழ்நிலை வந்தது காரணம் என்னவென்றால், ஆளுமை திறன் உடையவர்கள் அப்படின்னா அதுல நிச்சயமா வி.கே. சசிகலா அவர்கள் முதல் இடத்தில் வருவார்கள். ஏனென்றால் அதிமுக ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா உடன் இருந்து அந்த கட்சியை நிர்வகித்த அனைத்து வேலைகளையும் ஏற்றுக்கொண்டு செய்த ஒரு நபர் தான் வி.கே. சசிகலா அவர்கள். கட்சி சூழ்நிலை காரணமாக கட்சியை ஆட்சியில் அமர்த்திவிட்டு தான் சிறை சென்று திரும்பி வரும் பொழுது இவர் துரோகம் இழைக்கப்பட்டு இவர் வீழ்த்தப்பட்டார். அதுதான் உண்மை. ஆனால் இவர் சிறை செல்வதற்கு முன்பாக தமிழர்கள் மீது இருந்த பற்றின் வழியாக இவர் கட்சியை ஒரு ஆட்சியில் அமர்த்தி விட்டு தான் இவர் சென்றிருந்தாரே தவிர கட்சியை நடுத்தரவில் விட்டுட்டு போல. அதனால கிட்டத்தட்ட ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இருந்த காலகட்டத்தில இருந்து இப்போ வரைக்கும் அவர்களுக்கு அனைத்து கட்சியும் அவர்களுக்கு பரிச்சயம், அனைத்து ஆளுமைகளும் இவர்களுக்கு பரிச்சயம், அனைத்து நிர்வாகிகளும் பரிச்சயம் இவருக்கு. அதனால நிர்வாக பொறுப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அடுத்தபடியாக சசிகலா அவர்கள், இப்பொழுது அதுக்கு அடுத்தபடியாக விசிக அவர் நிர்வாக பொறுப்புல எப்படின்னு எங்களுக்கு தெரியல. ஒரு இன்டெலெக்சுவல் பர்சன் வி அக்ரி, but being in administrative position we don't know how far he will succeed. சீமான் அவர்கள் பரவாயில்ல. இந்த 3 பேருக்கு நடுவுல மக்கள் யாரையாச்சும் தேர்ந்தெடுத்து வாக்களிப்பார்கள் என்று நாங்கள் நிச்சயமாக நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.